Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னும் என்னோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு பெருங்காயம், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராமுக்கு பூண்டை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட பூண்டு பல்லு சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் சமைக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச பூண்டோட பெனிஃபிட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதையும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, எனக்கு நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் இதயம் சம்மந்தமான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளோட எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வேற என்ன சொல்கிறது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. பூண்டு வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட புளியும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. புளி ஊற வச்ச தண்ணியே இதுக்கு போதும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் கிண்டி விட்டால் போதும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டு சட்னி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க.